நான் பிடிச்சுக்கிறேன், பயப்படாம கோழி ரெக்கட்டை பூரா அழகா நறுக்கி சிக்கன் லாலிபாப் செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புக்கே எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. இல்லனே கை கட்டி போடும்ல அப்படியே இன்னொருங்க இன்னொரு திட்டிட்டு இருக்கானா நீ போறியே. நான் எனக்கு வேண்டுதல் இருக்கு. நான் ஹேபிட் வாங்க ஹேபிட் நம்ம இயல் தானே சொல்ற அப்படியே ஏனா சொல்லுவே மச்சான் பாத்து ரெடி பண்ணிட்டீங்களா? மேடர் பார் எடுத்துட்டேன். சூப்பர் ஆக்சன் மேடம். வச்சிரேன். நான் இங்க தனியா நறுக்கி வச்சிரேன். தனியா நறுக்கி வச்சிட்டேன். தாத்தா பாருங்க நானும் எடுத்துட்டேன். 12 மணி ஆச்சா என்ன? 9 மணி ஆச்சு. 9 மணிக்கு சுத்து போட்டாங்கடா, சுத்து போட்டாங்க. ரெண்டு தானே. ஏய் ஒரு ரெக்கட்டைக்கு 2 பீஸ் தான்டா. ஏற்கனவே உனக்கு எனக்கு வாக்க தகராறு. உனக்கு ஒன்று தரவாடா என்னாரு ஒன்று கொடுங்க தாத்தா. இந்தா கண்ணன் தான் முடிக்கிறானோ? சரி சரி வை 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 தண்ணி ஊற்று. ரொம்ப போட்டு மசாலா வெட்டமே கீழே விழுந்துடாம ஒவ்வொரு பீஸும் ரொம்ப முக்கியம்டா. இந்த மசாலா கரெக்டா இருக்கா? இந்த உப்பு கரெக்டா இருக்கா? இப்படிதான் அப்படியே மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். அரைச்ச மஞ்சள் சாந்து, அரைச்ச மிளகா சாந்து செஞ்சு விடு, அரைச்ச இஞ்சி பூண்டு, சோள மாவு, முட்டை சாப்பிட்டாரு. ஓ அந்த அளவுக்கு சேர்த்து தயிர், முனைக்கின கல்லுப்பு, கண்ணுல தூசி இருக்கு தொடச்சுக்க. உப்பு போங்களாக்கா? போதுங்களா? கோழி ரெக்க கறி, கலந்த மசாலா, கண்டி விடு. எடுத்துட்டுமா? பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கோம். யாருனாலும் எடுக்க முடியாது. வண்டி ஆஃப் பண்ணாதான் வரும். டாங்கி எல்லாம் கழுதைகள் வச்சியாரு. டாங்கினா கழுதையா? கையெல்லாம் வேகமா அவர் ஒத்தி தான் பண்ணாங்க. கொஞ்சம் லேட்டா தானே வந்தேன். பைத்தியக்கார மாதிரி சட்டியை ஏத்திட்டோம். ஊரட்டும். நீதான் தாத்தா தனியா தாத்தா தனியா போடுற அப்படியே. அதுல வை. இன்னொரு ஆள் வரணும் தூக்குறதுக்கு. நல்லா இருக்க கையே. அத அவட குடிங்க. ஏய் இங்கடா தீபடி. கடலுக்கு மீன் பிடிக்க போனாங்களா, வலை எடுக்காம போயிட்டாங்க. அந்த மாதிரி கதையா இருக்கு. தூண்டி போட போனாங்களா, தூண்டி எடுக்காம போயிட்டாங்களா? தோப்புக்காரு வச்சிருப்பாரு தீப்பெட்டி, அதை வச்சு போய் வாங்கிட்டுங்கப்பா. தோப்புக்கார் செக்கில ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய். தாத்தா எண்ணெய் நல்லா தழும்ப நிக்குது தாத்தா. அது ஒண்ணு நல்லா ஒரு சிக்கன் எடுத்து கையை பார்த்து தம்பிச்சுவா, கையில சுட்டுக்கிறாம.
நல்லா கலர் வந்துருச்சு. வெந்துருச்சுன்னா போங்க. பயங்கரமா இருக்கே பார்த்துருக்கே. பீஸ் வச்சது 100 ரூபா வந்து இதே மாதிரி இருக்கு. பெரிய அடுப்பா இருக்கும். ஆனால் சுற்றி சுற்றி அடிக்கும். பரா அப்படியே சோறு கிழமை சுற்றிட்டு வாங்க. ஒரு வீடு தான் வச்சுடலாம். மணி என்னாச்சு? மணி என்ன 4:30. இங்கே இருக்கா? இல்லை இல்லை துரத்துவோம். இருக்கு. நானே எடுக்க மாட்டேன்ட்டாங்க. நீ எடுக்க மாட்டீங்களா? அப்புறம் எதுக்கு இங்கே வர்ற? போ. நீங்க எடுக்கிறீங்களா? நான் நான் எடுக்கலடா. அப்படி போடா. தெரிய மாட்டேன். ஒண்ணு கேட்டா கொடுக்க மாட்டேன்ட்டியே. அண்ணே மீன் மீறிட்டாங்கண்ணே. கேமராங்க நேரம் எடுத்துட்டோம்னா திட்டமாக. அதான் எப்படி இருக்கு? ஆளுக்கு ஒண்ணு வாங்கினேன். போமாண்ணே. அப்புறம் ஒரு இது பண்ணுறேன். இன்னும் நல்லா அள்ளி போடு. இப்போ வந்து உனக்கு இல்லாத பொல்லுன்னு போட்டு தெளிப்பீங்க. 5 பீஸ் வரும் பார்த்தா இன்னும் கொண்டு வர மாட்டேங்க. நான் கொடுத்துருக்கேன். ஆள் வெள்ளம் டப்பலாம். நம்ம கடைகளில் லாலிபப் சாப்பிட்ருப்போம். அது சூப்பராக இருக்கும். இன்னைக்கு நம்ம அதே மாதிரி கோழிக்கு ரெக்கட்டையாக வாங்கி அதை அழகழகாக சீவி பந்து மாதிரி லாலிபப் பிடிச்சி வச்சு அம்மியில் அரைச்ச மசாலாவில் நல்லா ஊற வச்சுவிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா பொரிச்சு எடுத்தோன்னு வேற லெவல் டேஸ்டாக இருந்துச்சு. இந்த லாலிபப் எடுத்து சாப்பிடும்போது உண்மையிலே இன்னைக்கு வேற லெவல் விருந்து. அருமையான புடி. சூப்பர்.